தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். வணக்கம். எழுத்தாளர் சாம்பவி திருநீலகண்டன் அவர்கள் வழங்கும் மோகன கதைச்சிரம் யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்க இருக்கும் கதை எழுத்தாளர் சாம்பவி திருநீலகண்டன் அவர்கள் எழுதிய நயனவாசினி. சந்தனகுமரன் நயன மனோகரி இருவரின் காதலையும் போராட்டத்தையும் அதன் பின்பான வாழ்வோவியத்தை பேரன்புடன் பேரழகாய் விவரிக்கிறது இக்கதை. ஆர்ஜே காமாட்சி அவர்கள் குரல் வழியில் உங்கள் செவியை இனிமையாய் நினைக்க கதையை கேட்டு மகிழுங்கள். கதை கேட்போமா? அத்தியாயம் 14. மீனாட்சி சொக்கர் திருக்கல்யாணம். அதிகாலை 3 மணிக்கே மருகை சுறுசுறுப்பாய் இயங்க ஆரம்பித்திருந்தது. முதலிலேயே தூங்கா நகரம். இன்று அந்த மாநகரை ஆளும் எம்பிராட்டி அவளுக்கு திருமணம் என்றால் யாருக்குதான் தூக்கம் வரும்? அந்த நேரத்திற்கே ஜனங்களின் சப்தத்துடன் எழுந்து குளித்து விட்டான் இன்றைய கல்யாண மாப்பிள்ளை. சொக்கர் மட்டுமா இன்றைக்கு விழா நாயகன்? நம் குமரன். சந்தன குமரனும் தானே. மனம் படபடக்க சந்திரன் வணக்கி கொடுத்த பட்டு வேஷ்டி சட்டையை அணிந்தவன் கைகள் சில்லிட்டு விட்டது. பிரச்சனைகள் வருமோ என்று பயந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லாது எந்த ஒரு சடங்கும் இந்த திருமணத்தில் நடப்பதாக இல்லை. மாப்பிள்ளை பெண்ணிற்கு தாய் மாமாக்கள் மாலையிடுவர். அதைத் தொடர்ந்து திருப்பூட்டு நடைபெறும் போது குமரன் நயனி திருமணம் நடைபெறும். அவ்வளவே. ஒண்ணு இல்லடா கட்டெரும்பு, எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம்தான். நைனி உன் கைக்குள்ள வந்த பின்ன எதையும் நினைக்காத என்று கார்த்தி 1000 முறைக்கு மேல் அவனை சமாதானம் செய்துவிட்டான். இருந்தும் அவன் உள்ளத்து தவிப்பு ஏறி இருந்தது. பெற்றவர்கள் இல்லாது அவன் செய்யவிருக்கும் திருமணம் ஏதோ ஒருவித குற்ற குறுகுறுப்பை கொடுத்தது குமரனிற்கு. அவங்க உங்களை வேண்டாம்னு சொன்ன பின்ன நீங்க எதையும் போட்டு படுத்திக்காதீங்க குமரா. ஒரு நாள் நிச்சயமா உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. என்ன என் குடும்பத்தை ஏத்துக்கலனாலும் நீங்க அவங்களுக்கு என்ன நடந்தாலும் முக்கியம். உங்கள போட்டு உள்ளுக்குள்ள ரொம்ப படுத்தி எடுத்துக்காதீங்க. முகமே வாட்டமா இருக்கு என்று நேற்றுதான் அத்தனை சொல்லி இருந்தாள் நயனி. இதோ அவளே வந்து விட்டாள். மெல்லிய பொன் அலங்காரத்தில் அவன் எடுத்து கொடுத்த ஊதா வண்ண திருபுவன பட்டு சரசரக்க ஜாதி மல்லி ஜடை அலங்காரத்துடன் மிக மெல்லிய நகைகளுடன் அவன் முன்பு வந்து நின்றாள். அவளுக்கும் திருமணத்திற்கான படபடப்பும் பரபரப்பும் இருந்தது. யாரின் மொழியும் கேட்காது அவள் குமரனிடமே வந்து நின்றாள். வெளியே வானம் கருமையை கலைக்காத கருக்களில் இருக்க இன்னிசை நாதங்களின் முழக்கம் செவி நிறைத்தது. வெள்ளி சிம்மாசனத்தில் எழுந்தருளியிருந்த சௌந்தர பாண்டியனும் கடாதகை நாச்சியாரும் கோவிலை சுற்றியுள்ள 4 மாசி வீதிகளிலும் பவனி வந்து கொண்டிருந்தனர். அதை உணர்ந்தாற்போல் நயனி, குமராவா மீனாட்சி என்றபடி அவர்கள் தங்கியிருந்த லாட்ஜின் ஜன்னல் பக்கத்திற்கு அவனை நகட்டி சென்று அந்த காட்சியை பார்க்க வைத்தாள். உள்ளவனிடம் தைரியம் தேடி வந்தவள் அவனிருந்த நிலையில் அவனுக்கான தைரியத்தை தேடி கொடுத்திருந்தாள். அப்பத்தா வந்தவர் அவர்கள் இருவரையும் பார்த்தவுடன் கோபம் வந்ததுதான். இருந்தும் ஒரு வார்த்தை பேசாது நிற்க குமரனோ, மீனாட்சிய சொக்கரும் ஊர்வலம் வராங்க அப்பத்தா, வந்து பாரு என்று காட்டவும் அவருக்கு லேசாய் சிரிப்பு வந்துவிட்டது. காதலிச்சு கல்யாணம் பண்றவனாடா நீயே என்று கேட்டவர் நயனியிடம், இந்தா இப்படி பொசுக்குன்னுட்டு ரூம விட்டு வரக்கூடாது. சாந்தி வந்து கூப்பிட்ட உடனே வா. எங்க வீட்டுக்கு தானே வரப்போற. சத்த நேரம் உங்க வீட்டு புள்ளையா இருத்தா என்றவர் தரணியின் மனைவியோடு அவளை அனுப்பிய கையுடன் குமரனை அழைத்து கொண்டு சென்றார். இங்கு திருக்கோவிலில் அமைந்துள்ள முத்துராமையர் மண்டபத்தில் மீனாட்சியும் சொக்கரும் எழுந்தருளி கன்னி ஊஞ்சலாடி பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருந்தனர். அங்குதான் 30 தேவர்கள் ஒன்று கூடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தை பேசி முடிப்பார்கள் என்பது சொல். நல்ல நேரம் பார்த்த அப்பத்தா லாட்ஜில் இருந்து மணமக்களை சுவாமியை வணங்க வைத்து திருநீறு பூசிய கையுடன் நயனியின் தம்பி கைப்பிடித்து குமரனை அழைத்து செல்ல பணித்தார். கஜேந்திரன் மகளிடம் வைத்த கண்ணை எடுக்கவில்லை. இப்போது வரை நயனி ஒரு வார்த்தை கூட அவரிடம் பேசவும் இல்லை. தாரணியின் இப்பவாவது நயனா கிட்ட பேசுமனோ என்பதையெல்லாம் அவள் காதில் வாங்கவே இல்லை. அப்பத்தா வரவும் அவரின் சொல்லுக்கிணங்க நயனியை சாந்தியும் தாரணியும் அழைத்து வர கூடும் முன்பு அதிகாலையிலேயே கோவிலுக்குள் சென்று விட்டனர் மணமக்கள் வீட்டார். திருமண பேச்சு உறுதியான பின்னர் சோமசுந்தர பாண்டியன் என்கிற சொக்கநாதரும்
அங்கேயர்கண்ணி என்கிற தடாதகை மீனாட்சியும் பட்டுடுத்தி ஆபரணங்கள் பூண்டு சர்வ அலங்காரம் தரித்து திருமண மண்டபத்தில் எழுந்தருள செய்தனர். நேரம் மெல்ல மெல்ல நகர மங்கள வாத்தியங்கள் காதை பிரிக்க ஐயனின் சார்பில் ஒரு அர்ச்சகர் திருநாணை எடுத்துக் கொடுக்க அம்பாளின் சார்பில் இருக்கும் அர்ச்சகர் அதை மீனாட்சி அம்மனுக்கு சாற்றினார். இதோ அதை கண்ணார கண்டபடி தன் நயனி கண்ணுவிற்கு புதுநான் மிளிரும் மீனாட்சியின் ஆசிகளை வழங்கியபடி திருமாங்கல்யத்தை பூட்டினான் சந்தனகுமரன். அவசரகதியாய் இல்லாது அவன் நிறுத்தி நிதானமாய் மூன்று முற்றையும் போட்டு முடிக்க அட்சதையும் பூக்களும் இருவரையும் நிறைத்தது. இரு தம்பதியரின் திருப்பூட்டு விழாவும் சீரும் சிறப்புமாய் மொய்யுடனும் ஆசிகளுடனும் பேரானந்தத்துடன் நிறைந்திருந்தது. அந்த கூட்டத்திலும் அவன் திருமணத்தை நினைத்தபடி நடத்தி முடித்திருந்தான் சந்தனகுமரன். ஆசையாய் அவன் மீனாட்சிக்கு 1001 ரூபாய் மொய்யும் எழுதினான் புது மாப்பிள்ளை. கூட்டம் இம்மி கலையாது இருக்க மதுரையே மீனாட்சி சொக்கநாதரின் திருமண கோலத்தை கண்டு மகிழ்ந்த கையோடு சேதுபதி மேல்நிலை பள்ளியில் திருமண விருந்தை உண்ண புறப்பட்டனர். அங்கு மத வேறுபாடின்றி அனைத்து மதத்தவரும் உணவை பரிமாறிக் கொண்டிருக்க அதை ஆச்சரியமாய் பார்த்தபடி உணவை உண்டனர் குமரன் வீட்டார். உண்ட கையோடு குமரனின் குடும்பம் தஞ்சை புறப்பட்டனர். நயனியின் புகுந்த வீட்டை பார்க்கவும் மகளை தனியே விட்டுவிட முடியாதபடி நயனியின் மொத்த குடும்பம் மகளின் புகுந்த வீட்டிற்கு செல்ல முடிவெடுத்திருந்தது. ராஜமாணிக்கமும் அவர்களை அழைத்திருக்க அவர் சொல்லுக்கும் இணங்கி அவர்கள் வந்த பேருந்திலேயே கிளம்பினர். 3 மணி நேர பயணத்தில் வெந்திருந்தாள் நயனி. கத்திரி வெயில் மத்திய நேரத்தில் கொடூரமாய் தாக்க நகைகளும் தலை அலங்காரத்துடன் பட்டுப்புடவையில் அவிந்து விட்டாள் புதுப்பெண். என்ன எரியுதிடி மாலாவா என்று குமரன் அவள் காதோரம் பேசி சிரிக்க, ஆமாவேதான், என்ன எரியறது கூட சரி, எல்லாம் போட்டு குத்துது, அரிக்குது குமரா. அவள் அழுக மாட்டாது சொல்ல பாவமாகிவிட்டது அவனுக்கு. இன்னும் 1 மணி நேரம் ஆகுமே வீட்டுக்கு போக. தாங்களாம்தான், ஆனாலும் முடியலையே என்றவள் நெளிய கூட முடியாது கழுத்தடிக்கும் கைகளுக்கும் காற்றை ஊதி ஊதி எரிச்சலை போக்க அவளுக்கு உதவ முற்பட்டு குமரனும் களத்தில் இறங்கி உதவினான் பெருந்தன்மையாய். தஞ்சை வரவே மாலையை தொட்டது. அவசரமாய் ஆலம் சுற்றி பாலும் பழமும் உண்டு நைனி விளக்கேற்றினாள். நேரம் செல்ல அவள் தனியாய் சிக்கவும், இங்க விளக்கேத்துனது எல்லாம் சரிதான், ஆனா இது நீ வாழ வந்த ஊடு இல்லைல்ல, நியாயத்துக்கு நீ போனத்துக்கு தான் போயிருக்கணும். என்ன செய்ய, எங்க புள்ள சொன்னதை ஒத்துக்கிட்டோம் என்றபடி குமரனின் அத்தை நயனியை பார்க்க அவள் விழித்தபடி அமர்ந்திருந்தாள். மனசுல ஒண்ணுத்தையும் ஏத்திக்காத, உன் அத்தைக்காரி, அதான் குமரனோட ஆத்தா கொஞ்சம் ஊர்க்காரி, வாயடங்கா பிடாரி. அதான் எங்க ஆத்தா கல்யாணம் முடிச்ச 5ஆம் வருஷமே என் சின்னண்ண தனியா போக சொல்லிடுச்சு என்க நயனியின் முகத்தில் ஒரு பயம் கலந்த ஆர்வம் முகிழ்த்தது. நயமாய் அவள் மனதில் மோகனாவிற்கான இடத்தில் அவரின் பிம்பத்தை கொடியாய் விதைக்க ஆரம்பித்திருந்தார் குமரனின் அத்தை வாசந்தி. குமரன் சின்னதுல இருந்தே தங்கம்தான், என் பின்னாடியே வரும் பிள்ளை. ஆனா அந்த சின்னவன் இருக்கானே தங்கவேலு, அது அப்படியே அவன் ஆத்தாதான். என் குமர அளவுக்கு அந்த பையன் இருக்க மாட்டான் என்றார் உண்மையாய். இதில் அவரின் ஏன் குமரன் என்ற வார்த்தை வெகுவாய் நயனியை தாக்க உடனடியாய் அவரை நல்லவர் பட்டியலில் சேர்த்தவள் வெள்ளந்தியாய் சரிங்க சரிங்க என்றிருந்தாள். அதனை கவனித்த சாந்தி, இந்தா வாசந்தி, நேரமாச்சு பாரு, பஜ்ஜி போண்டா போட சின்னாயி வந்தா பொருளெல்லாம் எடுத்து கொடு ஆத்தா என்றபடி கையில் சூடான அல்வாவுடன் வரவும் தன்போல் ஒரு சிரிப்பு பூத்தது நயனியிடம். காலையில் அவள் கேட்ட அசோகா அல்வாவை இத்தனை வேலையின் நடுவில் அவர் செய்து கொண்டு வந்தது அவளை மகிழ்ச்சி உற வைத்திருந்தது. இந்தா போறான் நீ, பஜ்ஜியும் போண்டாவும் மட்டும் காணுமா, ஒரு இனிப்பும் கூட செய்ய சொல்றேன், எதை பண்ணலாம் என்று அவர் யோசனை கேட்க, கசகசா பாயாசம் பண்ண சொல்லு, வேலையும் முடியும், குமரனுக்கும் பிடிக்கும்ல என்க அதை ஆமோதித்தவரும் கடையை மூடிக்கொண்டு சென்றிருந்தார். சாந்தியோ, ஏய் ஆத்தா, மேல் திண்ணையில தூக்குவாளில இனிப்பு போட்டு வச்சிருக்கேன், அண்ணனுக்கு கொடு, நீயே தனியா உட்காந்து உங்காத என்க அதை காதில் போட்டபடி மெல்ல முணுமுணுப்புடன் சென்ற வாசந்தியை தலையசைத்து பார்த்தவர் பார்வை இப்போது நயனியை நிலைத்தது. இன்னும் குடும்ப சூழலுக்கு ஏற்ப அவள் இல்லை என்பதை உடனேயே கண்டு கொண்டவர் யாரின் கையிலும் அவளை கொடுக்காது
அவர்கள் குடும்பத்திற்கு ஏற்ப குயவ எண்ணினார். நயனி, போய் செத்த தூங்கி எழுந்திரி, சாயங்காலம் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போவோணும் என்றவர் மறுக்காமல் இன்றிரவு அவர்களுக்கு முகூர்த்தம் இல்லை என்பதையும் சொல்லியே சென்றார். அது யாரை பாதித்ததோ இல்லையோ, கார்த்தியையும் தாரணியையும் தாக்கி இருந்தது. என்ன நைட்டு பலகாரம் இல்லையா என்று கார்த்தி அதிர்ச்சியில் கத்தியே விட்டான். தாரணியும் பிழி பிழி என்று பிழிய நயனி வழக்கம் போல் நெளிய ஆரம்பித்திருந்தாள். அவளே சும்மா இருக்கா, உனக்கென்ன? பொறுக்க மாட்டாமல் மஞ்சுவே பேசிவிட, அம்மா என்று கூச்சம் தாங்காது அலறிவிட்டாள் நயனி. நயனியின் குடும்பம் நயனியோடு தரணியின் தோட்ட வீட்டில் தங்கிக் கொள்ள குமரனை கார்த்தி பேசி பேசியே காதை அத்திருந்தான். அன்றைய இரவு கிண்டலோடும் அசதியோடும் கடந்துவிட புது விடியல் அமைதியாய் வண்ணமாய் விடிந்தது. மொத்த ஊடும் 7 மணிக்கு கிளம்பி இருக்கணும். 7:30 பூசைக்கு நம்ம துணியதான் ஆத்தா உடுத்தி இருக்கணும். பாத்துக்கிடுங்க என்று அதிகாலையிலேயே அப்பத்தாவின் குரலில் எழுந்த வீடு அவசர அவசரமாக குலதெய்வ வழிபாட்டிற்கு தயாரானது. வீட்டிலிருந்து நடக்கும் தூரத்தில்தான் அமைந்திருந்தது அவர்கள் குலதெய்வமான அங்காள பரமேஸ்வரியம்மன் திருக்கோவில். குமரனின் வீட்டார் பெரும்பான்மையோர் அசைவத்தில் கலந்திருந்தாலும் அவர்கள் வழக்கமும் பெரும் பழக்கமும் சைவம்தான். அக்கம் பக்கத்தில் இருப்போரின் வழக்கமான எந்த விழா முடிவடைந்தாலும் நடக்கும் மட்டன் சாப்பாடு என்கிற கறி விருந்து வைப்பது எல்லாம் குமரன் பக்கம் வழக்கத்தில் இல்லை. அதை மனதில் வைத்துக்கொண்டு ராஜமாணிக்கம், மறுவீடு முடிஞ்சு குமரன் கோயம்புத்தூர் போற வர எவனாச்சும் கவுச்சு சாப்பிட்டீக, தொலைச்சு கொட்டிடுவேன் என்றிருக்க அதையே அனைவரும் பின்பற்றி இருந்தனர். ஆனால் இளவட்டத்திற்கு பார்ட்டி வேண்டாமா? தீர்த்தவாரி இல்லை என்றாலும் அசைவம் இல்லாத ஒரு விழா நிறைவடைவதா என்ற கோபம் அவர்களுக்கு. அதற்கு தக்க இப்போது குலதெய்வம் வழிபாடு முடிந்த கையுடன் மத்தியமே தரணியின் தோப்பு வீட்டில் அனைவருக்கும் தனியாய் கறி விருந்து வைக்க உள்ளான் சந்தனகுமரன். அதற்கு அவன் புத்தம் புதிய மாமனார் கஜேந்திரன் தான் தலைமை. அம்பாளுக்கு சிவப்பு பட்டு சாத்தி வீட்டில் சாந்தி சமைத்த சர்க்கரை பொங்கலோடு பூ பழம் வெற்றிலை பாக்கோடு அம்பாளுக்கு வெள்ளி கொலுசு சாற்றினர். சாந்தி, இது நம்ம வீட்டு வழக்கம் நயனி. நம்ம சக்திக்கு முடிஞ்ச நகைய கல்யாணம் முடிஞ்ச உடனே அம்மனுக்கு மனசுருகி வேண்டிட்டு கொடுப்போம். வாழ்க்கை நல்லா சிறந்து குழந்தைங்க ஆரோக்கியமா பொறக்கணும்னு வேண்டிக்கிட்டு தட்ட கொடு என்று வழி நடத்த மஞ்சுவிற்கு கண்ணெல்லாம் கலங்கி அம்மனையே பார்த்திருந்தார். மிகுந்த பயபக்தியோடு நயன மனோகரியின் கையால் புடவையும் கொலுசும் தரப்பட அப்பத்தாவின் மனது நிரம்பி கண்ணீர் வந்துவிட்டது. இருவருக்கும் அர்ச்சகர் மாலை தந்து மாற்றிக்கொள்ள சொல்ல அவ்வாறே செய்து முடித்து தம்பதியராய் தட்டை வாங்கிக் கொண்டனர். எல்லாம் சிறப்பாய் முடிய, என்ன ஆண்டியப்பனை காணோம் என்ற கோவில் நிர்வாகியின் பேச்சு குமரனை தடுத்தது. உள்ளுக்குள் அந்த கேள்வி முரண்டினாலும் கடந்து வர முனைந்தான். பேச்சுக்கள் நீண்டு கோவிலில் வேலை முடியவும் குமரன், நாங்க அண்ணனோட தோப்புக்கு போறோம் பெரியப்பா. நயனி அப்பாவும் அவங்க வீட்டு ஆளுங்களும் அங்கேயே சாப்பாடு செய்ய சொல்லிட்டேன், போய் பார்க்கணும் என்க, விரதம் இருக்க தம்பி, பார்த்து சூதானோ என்றதை கேட்டு விட்டாள் நயனி. அவர் நகரவும் வந்தவள், என்ன விரதம், சொல்லவே இல்ல என்க, ஊருக்கு போய் சொல்றேன் என்றவன் விருந்தை கவனிக்க சென்று விட்டான். தஞ்சை ஸ்பெஷல் அசைவ உணவுகள் மொத்தமும் இருக்க ஏகோபித்த மகிழ்ச்சியுடன் குமரனின் திருமணத்தை கொண்டாடினர் அவன் அங்காளி பங்காளிகள். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிந்திருந்த நிலையில் அப்பத்தாவின் ஆசிகளை வாங்கிய பின்னர் மாப்பிள்ளை பெண்ணை அழைத்து கொண்டு கோவை நோக்கி பயணித்தனர் கஜேந்திரன் தம்பதியர். இனி கோயம்புத்தூரில் சந்திப்போம் புதுமண தம்பதியருடன். அத்தியாயம் 15. விரதம். கண்ணோரம் கண்ணீர் தேங்கியபடி நயனியின் கழுத்தில் திருமாங்கல்யத்தை கட்டும் சந்தனகுமரனின் புகைப்படத்தை தான் வெறித்தபடி பார்த்து கொண்டிருந்தார் மோகனா. இன்னும் எத்தனை நேரம்தான் அந்த போட்டோவே பாப்போமா? அதான் கல்யாணமே முடிஞ்சதே விட என்று தங்கவேல் அழுப்பாய் கத்தி செல்ல நெஞ்சு கொதித்தது மோகனாவிற்கு. அவர் ஆசை கனவெல்லாம் குழியில் புதைத்த பெரிய மகனை நினைத்தான நெஞ்சு சூடு அவரை எரிக்குமோ இல்லையோ, குமரனை பஸ்பமாக்காமல் இருக்க வேண்டும். அத்தனை எரிந்தது அந்த புகைப்படத்தை பார்த்து. என் வயிறெல்லாம் எரியுதே, நாசமா போனவன். நான் பார்த்த மாவராசிய விட்டுட்டு போய் கீழ் சாதிகாரி தோளுக்கு மயங்கி இருக்கான் பாரு, அவன் நல்லாவே இருக்க மாட்டான்டா என்றபடி தொலைபேசியை விசிறி அடித்தார். செஞ்சாந்தாய் சிவந்த விழிகளில் குமரன் மீதான துவேஷம் அப்பட்டமாய் தெரிய தாயின் அவதாரத்தை பார்த்த தங்கவேல் எச்சில் விழுங்கினான்.
குமரனின் காதல் விவகாரம் தெரிந்ததிலிருந்து அவன் பார்க்கும் பெற்றவர்களின் முகங்கள் உண்மைக்கும் தங்கவேலை அசைத்திருந்தது. நல்லதை போதித்தவர்கள்தான், உள்ளதை பேசி உண்மையாய் நின்றவர்கள்தான். ஆனால் இத்தனை பணத்தாசை பிடித்தவர்கள் என்பதை காலம் வெள்ளை வெளுத்து காட்டியதை ஏற்க முடியாது உள்ளூர் தழும்புகிறான். இதில் ஆண்டியப்பன் எடுத்த முடிவை இன்னமும் ஏற்க முடியாது அல்லாடுகிறான் உத்தமன். கோவையிலிருந்து வந்த மறாம் நாளே விருமாண்டியை சந்தித்திருந்தார் ஆண்டியப்பன். விருமாண்டி, என் வீட்டுக்கு பொண்ணு தாரேன்னு தானே சொன்னீங்க. இப்ப என் இளையவனுக்கு பொண்ணு கேக்குறேன், தருவீங்களா என்றிருக்க விருமாண்டி புரியாது நின்றார். குமரன், நான் பெத்தது ஒண்ணுதான், தங்கவேலு மட்டும்தான் என் மவன். உங்க பொண்ண தங்கவேலுக்கு கேக்குறேன். உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, மேற்கொண்டு பேசலாம் என்றிருக்க விருமாண்டி யோசித்தார். வீட்ல பேசிட்டு சேதி சொல்ற மாப்பிள என்றிருக்க ஆண்டியப்பன் விஷயத்தை மோகனாவிடம் சொன்னார். சரிதானுங்க, வர மகாலட்சுமிய ஏன் வேணாம்னு சொல்லணும்? அவன்தான் கண்ட தெருநாய் பின்னாடி போனான், அதை பிடிச்சு தொங்க முடியுமா? சின்னவனுக்கு பேசிடுங்க. வேலு எங்க போக போறான்? இங்கன நம்மோட தானே இருப்பியான். அவன் சரின்னுட்டு தான் சொல்லுவான் என்ற மோகனாவின் பேச்சை அறைக்குள் இருந்த தங்கவேலு கேட்டிருந்தான். அவன் இதழ்கள் மெல்ல நிவேதாவா என்று முணுமுணுத்தது. அவன் மனதில் நிவேதாவை தன் அண்ணனின் வருங்கால மனைவியாய் அந்நியாராய் பதிவு செய்திருக்க, இப்போது அதை மொத்தமாய் தனக்கு வடிவமைக்க பார்க்கும் பெற்றவர்களின் விளையாட்டை நினைத்து மலைப்பு தட்டிவிட்டது. விருமாண்டி ஒற்றுக்கொள்ள மாட்டார் என்ற அவன் நம்பிக்கையை அவரும் பொய்யாக்கியிருக்க, தங்கவேலை நிவேதாவிற்கு செய்யலாம் என்ற பேச்சை அடுத்த 3 நாட்களில் உறுதி செய்துவிட்டனர். ஆண்டியப்பனுக்கு அந்த சம்மந்தத்தை இழக்க மனமில்லை. தலைமகன் இல்லை என்றால் இளைய மகன் அவரின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற மறைமுக மிரட்டல் நடுவில் விளையாடியது. அவர் விளையாட்டு நிஜமானது. தங்கவேல் நிவேதா பரிசமும் முடிந்திருந்தது. இது சந்திரனின் காதில் விழவும் சத்தங்காட்டாது செய்தியை ராஜமாணிக்கத்திடம் சொல்லி இருந்தார். குமரன் கல்யாணம் முடியட்டும் சந்திரா. இப்ப ஆண்டியப்பன் முன்னுக்கு போய் நின்னா பிள்ளையதான் பேசுவான். புத்தி இல்லாதவன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சாதி பெருமையை பேசிட்டு அலைவானோ என்றவர் அப்பத்தாவிடமும் செய்தியை சொல்லியிருந்தார். நான் குமரனுக்கு பின்னுக்க இருக்கிறது தெரிஞ்சுதான் இந்த மோகனாங்கி ஆட்டம் ஆடுறா மாணிக்கம். லேசுப்பட்டவளா அவ? அப்பவே உங்க ஐயா இருக்கும்போது சொத்த பிரிச்சு வாங்கின கைகாரிடா அவ என்று அவர் பாட்டிற்கு வசைபாடிவிட்டு, என் பேரனோட பரிசத்தை எனக்கு தெரியாம செஞ்சுட்டாளாம். பாத்துக்கிறேன் அவளா நானானுட்டு. குமரன் கல்யாணம் முடிஞ்ச பின்ன ஓரெட்டு புவனத்துக்கு போயிட்டு வரணும் மாணிக்கம் என்றார் யோசனையோடான ஸ்தீர குரலில். இதோ குமரன் கோவை கிளம்பிய பின் தன் இளைய மகன் வீட்டிற்கு செல்லும் முஸ்தீப்புகளில் இருந்தார் அப்பத்தா. அதுக்காகவா? ம். எத்தனை நாளு? 48. அவன் வாயை இறுக பற்றி மூடியிருந்தாள் நயனி சந்தனகுமரன். விளையாடுறீங்களா? என்னைய கேட்காம யார் உங்களை விரதம் எல்லாம் இருக்க சொன்னா என்று முசுமுசுவென்று கோபம் வந்துவிட்டது. கேட்டா சரின்னு சொல்லியிருப்பியா கண்ணு? அவன் விவரமாய் அவளை விட்டு நகர அது மேலும் அவளை சீண்டியது. தெரியும் தானே உங்களுக்கு என்றவளால் என்ன முயன்றும் அழுகையை அடக்க முடியவில்லை. ஏன் இப்படி பண்றீங்க குமரா என்று முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள் குமரனின் பைங்கிலி. அவனுக்கு சங்கடமாய் போய்விட்டது. அவளை நெருங்கவும் முடியாது, முடிந்தாலும் தொடவும் மனம் வராது அவன் தவிக்க, அது சபஷ்டமாய் அவள் கண்ணுக்கு புலப்பட்டது. அழுகையோடு ஒரு பெரிய ஆதங்கமும் வந்தமர்ந்தது அவளிடம். இதெல்லாம் தேவையா என்றவள் ஆத்திரமாய் கத்த அவன் துணுக்குற்றான். மெதுவா நைனி, கீழே சத்தம் கேட்க போகுது என்று அவன் கண்ணை உருட்ட, கேட்கட்டும், இங்குதான் ஒண்ணும் நடக்க போறதில்லையே, கேட்டா நானே போய் சொல்லிக்கிறேன் என்றவள் அறையை விட்டு வெளியேறவும் அரண்டு விட்டான் புது மாப்பிள்ளை. எதையோ தூக்கி வேட்டிக்குள் போட்ட கணக்காய் அவன் பதறி அடித்து நைனி பின்னால் ஓட அவள் மாடிப்படியின் விளிம்பிற்கு சென்றிருந்தாள். டேய் நைனி கண்ணு என்றவன் அவனையும் அறியாது குரல் உயர்த்தியிருக்க, உடனடியாய் ஓஹோய் என்றொரு ஆர்ப்பரித்த சப்தம் கீழிருந்து வந்தது. அதில் தூண்டப்பட்டவளாய் நயனி நின்றுவிட குமரன் விடுவிடுவென்று அவளை அறைக்குள் இழுத்து வந்து விட்டான். இப்ப மட்டும் தொடலாமா? அவள் காலியாய் முறைக்க, ஏண்டி என்றான் வியர்த்து வடிந்து மூச்சு வாங்க. அவள் குமரனை முறைத்தபடியே நிற்க, கதவை மூடி தாள் போட முனைந்தவன் காதுகளை அடைத்தது பாட்டு சத்தம். அதிக சப்தம் இல்லை என்றாலும் அந்த இரவு நேரத்தில் குமரன் நயனியால் அதை தெளிவாய் மிக தெளிவாய் கேட்க முடிந்தது.
நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா மெத்தை போட்டு வை என்பதைத் தொடர்ந்து வந்த உன்னிகிருஷ்ணனின் இன்று முதலிரவு என்பது மட்டும் ஹஸ்கி வாய்ஸாக இருந்து சட்டென்று சப்தம் எடுக்க அது அறைக்குள் இருந்தவரை நெளிய வைத்தது. யாரையாம்? சத்தியமாய் அது நயனி இல்லை. ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் அக்கா அண்ட் மாம்ஸ் என்று துள்ளலோடு தாரிணி கத்திவிட்டு சென்றது வேறு கேட்கவும் மென்மேலும் கூச்சமேறியது சந்தனகுமரனுக்கு. உடல் கூசி சிலிர்த்தபடி அவன் நிற்க அதைக் கண்டு கொண்டவளால் பொறுமாமல் இருக்க முடியவில்லை. ஆத்திரமாய் வந்தது அவளுக்கு. இங்க ஒண்ணுத்துக்கும் வழி இல்ல. இதுல வெக்கம் மட்டும் வழிஞ்சிட்டு ஓடுது என்றவள் பெட்டில் இருந்த பூக்களையெல்லாம் உதறப்போக பாவமாய் அவளை பார்த்து வைத்தான் குமரன். அவர்கள் இருந்தது நைனியின் வீட்டில். கீழ் வீட்டில் நைனியின் குடும்பம் இருந்தாலும் குமரன் வந்தால் தங்க மாட்டான் என்பதை யூகித்த கஜேந்திரன் அவசரமாய் 2ஆம் தளத்தில் ஒரு ஒற்றை அறையோடு பாத்ரூம் கட்டியிருக்க இப்போது அங்குதான் இருவரும் இருக்கின்றனர். கல்யாணம் ஆன பின்ன ஹாஸ்டல்ல இருக்க முடியாதே. நயனிக்கும் தனியா வீட்டை நிர்வாகம் செய்ய கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதான் தம்பி அவர் மேல வீடு எடுக்கலாம்னு சொல்றாரு என்று மஞ்சு நயந்து குமரனிடம் திருமணத்திற்கு முன்பே பேசியிருக்க அது குமரனுக்கும் சரியாகவே பட்டது. தலையசைத்தவன் பணத்துக்கு என்ன செய்வீங்க என்று கேட்கவும் அதில் நிம்மதி உற்ற மஞ்சு லோன் எடுக்கிறோம் தம்பி. எல்லா கடனும் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. மேல கட்டலாம்னு ஒரு எண்ணம் இருக்க. இப்போ உங்களுக்காக எடுக்கலாமேன்னுட்டு தான் என்றார் தெளிவாய். யோசித்தவன் சரிங்க அத்த. எத்தனை ரூம் எப்படி கட்ட போறீங்க என்க அவர் விழித்தார். கஜேந்திரன் அதையெல்லாம் அவருக்கு சொல்லி அனுப்பவில்லையே. குமரன் என்ன கேட்பான் என்பதை ஓரளவிற்கு அனுமானித்தவர் அதற்கு தக்க மனைவியை தயார் செய்து பேச அனுப்பியிருந்தார். மஞ்சுவோ தெரியலையே தம்பி, மனோ அப்பா கிட்ட தான் கேட்கணும் என்று உள்ளதை சொல்லிவிட குமரனுக்கு புரிந்தது. சந்தனகுமரன் எப்போதும் தன் காலில் நிற்க முனைபவன். யார் துணையில்லாது போனாலும் அவன் உழைப்பின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவனால் வருங்கால மனைவியின் வீட்டாரிடம் பிடுங்கிக் கொள்ளும் எண்ணம் இல்லை. ம் நீங்க கமர்ஷியலாவே கட்ட சொல்லுங்க அத்த. நாங்க கல்யாணம் முடிஞ்சு வந்தாலும் கொஞ்ச நாளுக்கு தான் இருப்போம். அதுக்கு பின்ன உங்களுக்கு வாடகை வர மாதிரி பார்த்து கட்டுங்க என்று விட மஞ்சுவிற்கு அது பிடிக்கவில்லை. இல்ல தம்பி என்று அவர் இழுக்க ஆரம்பிக்கவும் இப்ப அட்வான்ஸ் பணம் வாங்கிக்கோங்க. நான் வேலைக்கு போனதும் மாசம் மாசம் வாடகை பணம் வந்துரும் என்று விட ஆடி போய்விட்டார் மஞ்சு. அவன் சுய கௌரவம் தெரியும். இந்த அளவிற்கு இருக்கும் என்பது அவர் அறிந்திராத ஒன்று. மஞ்சு அதை வீட்டில் சொல்ல அதை கேட்டதும் இப்படி போடு என்று ஆர்ப்பரித்து விட்டாள் குமரனின் நயனி கண்ணு. குமரா சூப்பர் போங்க. வாடகை கொடுக்கறதெல்லாம் நான் நினைக்கவே இல்ல. அம்மா சொல்ல எனக்கு அப்படியே உங்கள என்று அவனை கட்டி கொண்டாடி விட்டாள். அவளின் யோசனையின் பெயரில்தான் ஒரு பெரிய அறையும் பாத்ரூமும் மட்டும் கட்டப்பட்டது. ஒரு மூலையில் தடுப்பு வைத்து சமையலறையை செட் செய்து விட்டனர். அவ்வளவுதான். இதோ இன்று காலை ஊருக்கு வந்தவுடன் தாத்தாவின் சொல்லுக்கிணங்கி சாஸ்திரத்திற்கு பாலை காய்ச்சி குமரனும் நயனியும் அவர்களின் புத்தம் புதிய வீட்டிற்கு குடிவந்தனர். இங்குதான் இப்போது அவர்களின் முதல் இரவு. எதுக்கு இப்ப பூவையெல்லாம் எடுக்கிற கண்ணு? அவன் அதே பாவம் மோடில் கேட்க வேற என்ன பண்ண சொல்றீங்க என்றபடி அவள் கோபத்தில் திரும்ப குமரன் பின்வாங்கி விட்டான். அவன் வருஷ கணக்கா வெயிட் பண்ற மொமெண்ட்ட விரதம்னு சொல்லி எடுத்துட்டு வந்து நிக்கிறீங்க. இதுல பூவை ஏன் எடுக்கிற, பின்ன ஏன் கலட்டுறன்னு கேள்வி வேற என்றவள் மொத்த பூக்களையும் எடுத்து ஒரு கவரில் போட்டவள் விரலை நீட்டிக்கொண்டு மரியாதையா தரையில படுத்து தூங்குங்க. தப்பி தவறி கூட பெட்டு கிட்ட வந்துராதீங்க. வேக மூச்சுக்களுடன் அவள் சொல்லி நிற்க கதவின் அருகில் நின்றிருந்தவன் அத்தனை பாவமாய் முகத்தை வைத்துக்கொண்டு உன்னோடவே படுத்துக்கவா என்று இழுத்ததுதான் தாமதம். என்னோட மொத்த மூடையும் கெடுத்துட்டல, மூடிட்டு கீழே படுடா. முடிந்தது. குமரனின் மொத்த மரியாதையும் குழியில் போட்டு மூடி அதன் மீதே ஜங்கு ஜங்கென்று மிதித்து விட்டாள் அவன் மனைவி.